மனச விட்டு பேசுறாங்க. காவேரி விஜய் கிட்ட கேட்கணும்னு நெனச்ச கேள்வியெல்லாம் வெளிப்படையா இன்னைக்கு கேட்குறாங்க. காவேரி விஜய் கிட்ட "எப்ப இருந்து நீங்க என்ன விரும்ப ஆரம்பிச்சீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு விஜய், "நீ என்ன பிரிஞ்சு எப்ப கொடைக்கானல் போனியோ, அப்பதான் வந்து எனக்கு லவ் வந்துச்சு" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டுட்டு, "அப்படியா?" அப்படி சொல்லிட்டு காவேரி காமெடியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்டு கேட்டு "நான் எவ்வளோ சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். நீ காமெடியா எடுத்துக்கிற" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விஜய். "ஆமாங்க. இப்படிதான் நான் கான்ட்ராக்ட்ட பத்தி உங்ககிட்ட பேச வர்ற நேரத்துலலாம் நீங்க வந்து அது எவ்வளோ சீரியஸ்னஸ்ன்னு தெரியாம என்கிட்ட காமெடியா விளையாட்டா பேசிக்கிட்டு இருந்தீங்களே! இப்ப தெரியுதா என்னோட வலி உங்களுக்கு? அந்த வலி தான் எங்க அம்மாவுக்கும் இருக்குது. தன்னுடைய பொண்ணு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவங்களால ஏத்துக்க முடியல. பணத்துக்காக இப்படியெல்லாம் ஒருத்தன் வந்து என் பொண்ணு வாழ்க்கைய ஏமாத்தியிருக்கான் அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும் எங்க அம்மாவால ஏத்துக்க முடியல" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இத கேட்ட விஜய், "அதெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுட்டேன்ல காவேரி அதுக்கெல்லாம்" அப்படி சொல்றாங்க. உடனே அது மட்டும் இல்லங்க. நிவின் கிட்ட போய் பேசி இன்னும் கான்ட்ராக்ட் முடிஞ்சோனே என்ன மறுபடியும் ஏத்துக்க சொல்லியிருக்கீங்க. நிவின் வந்து பேசம்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? என்ன வந்து அவ்வளவு கேவலமா நீங்க நெனச்சிருக்கீங்க. நான் ஒரு பொண்ணுன்னு மறந்துட்டீங்க போலருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுறாங்க. விஜய், "அன்னைக்கு எனக்கு அது உனக்கு நல்லது பண்ணணும்னு தான் நான் நெனச்சு பண்ணேன்" அப்படி. "இது நல்லதா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "நீங்க பண்ணத நெனச்சு நான் எவ்வளவு ஃபீல் பண்ணேன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப வருத்தப்படுறாங்க. விஜய், "என்ன மன்னிச்சிடு காவேரி காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. இத்தன நாளா விஜயும், காவேரியும் மனசு விட்டு பேசணும் பேசணும்னு எதிர்பார்த்து எல்லாரும் வெயிட் பண்ண தருணம் தான் இன்னைக்கான எபிசோடுன்னே சொல்லலாம். அந்த மாதிரி காவேரி இத்தன நாளா விஜய் கிட்ட பேசணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் இன்னைக்கு பேசிர்றாங்க. பார்க்கலாம் 2 பேரும் சேர்ந்து தெளிவான முடிவு எடுக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.